சிவசேனா கட்சியில் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக ஏக்நாத் ஷிண்டே கிளர்ச்சியில் ஈடுபட்ட போது அவரை ஓரம் கட்டவிட்டு தன்னை முதலமைச்சராகும்படி உத்தவ் தாக்கரே தூண்டியதாக தேவேந்திர பட்னாவிஸ் கூறியிருப்பது மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்தவரை பால் தாக்கரின் ஆளுமையின் கீழ் சிவசேனா இருந்த காலத்தில் பாஜகவுடன் ஒரு இணக்கமான நட்புறவு உறவு இருந்தது. இதன் காரணமாக பாஜக அரசுக்கு சிவசேனா முழுமையான ஆதரவு அளித்து ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெற்றது. இதனால் மகாராஷ்டிர மக்கள் பல நன்மைகளை அடைந்தனர். இதுவே பாஜக தலைவர்கள் தற்போதும் கூறும் கருத்தாகும். இந்த நிலையில் பால் தாக்கரே மறைவுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் சிவசேனாவின் நிலைப்பாடு கீழாக மாறியது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது முதலமைச்சர் பதவி, முக்கிய அமைச்சர்கள் பதவிகள், அதிக இடங்கள் என உத்தவ் தாக்கரே பேரம் பேசினார். இதற்கு பாஜக இணங்காததால் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டார். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் கைகோர்த்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார். ஆனால் உத்தவ் தாக்கரேவின் ஆட்சி நீண்டகாலம் நீடிக்கவில்லை. அவருக்கு எதிராக ஏக்நாத் ஷிண்டே மிகப்பெரிய கிளர்ச்சியை நடத்தினார். திடீரென பாஜக ஆதரவுடன் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் புதிய ஆட்சி அமைத்து முதலமைச்சரானார். சிவசேனா கட்சியும் ஷிண்டே கட்டுப்பாட்டில் வந்தது. இது ஒருபுறம் இருக்க, அடுத்த சில மாதங்களில் சரத்பவாருக்கு எதிராக அஜித் பவார் போர்க்கொடி தூக்கி ஆளும் கூட்டணி பக்கம் சாய்ந்தார். இந்த கிளர்ச்சியில் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் வசம் சென்றது. இந்நிலையில் ஷிண்டே போர்க்கொடி தூக்கியது போது அவரை ஓரம் கட்டிவிட்டு தன்னை முதலமைச்சராக்கும்படி உத்தவ் தாக்கரே தூண்டியதாக மகாராஷ்டிர துணை முதலமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் கூறியிருப்பது மகாராஷ்டிரா அரசியலில் புயலை கிளப்பியது. அப்போது தன்னிடம் தொடர்பு கொண்ட உத்தவ் தாக்கரே, ஷிண்டேவை ஏன் நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொண்டு அவருக்கு பதவி வழங்குகிறீர்கள்? நீங்களே முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த சிவசேனா எம்எல்ஏக்களுடன் நான் உங்கள் பக்கம் நின்று ஆதரவு தருகிறேன் என உத்தவ் கூறியதை பட்னாவிஸ் போட்டு உடைத்து உள்ளார். மேலும் அதற்கு பதிலடி கொடுத்துதான் தற்போது காலம் கடந்து விட்டதாகும். இது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றும் பாஜக மூத்த தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என திட்டவட்டமாக கூறிவிட்டதாகவும் பட்னாவிஸ் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான செய்திகள் வைரலாகி மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தவ் தாக்கரேவின் இந்த நடவடிக்கையை மகாராஷ்டிரா அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து உள்ளனர். மகாராஷ்டிர மக்களையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. எனவே அவர்களின் கோபம் வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என அரசியல் நோக்கர்களும் கூறுகின்றனர்.